ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்கள், பாலிட்டி இந்தியன் பாலிட்டி தான் நம்ம வந்து வேகமாக பார்த்துட்ருக்கோம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்போட இந்த யூனியன் பிரதேசங்கள் மாநிலங்கள் முகவரி எல்லாரும் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்போட பகுதிகள் அட்டவணைகள் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் இருக்கும். அதனால் பகுதி அட்டவணைகள் நம்ம ஒரு தனி வீடியோவை நம்ம வந்து பார்த்துட்டு போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கான புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கான தனி டெலிகிராம் குரூப் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்தியா நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம். அதுக்கான ஆன்சர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்தியாவில் இறுதியாக பிரிக்கப்பட்ட மாநிலம் எது அப்படின்றத நம்ம இதாக கேட்டிருந்தோம். ஓகேங்களா? ஸோ ஆந்திரா அப்படின்றது தான் அதுக்கான ஆன்சருங்க. ஸோ ஓகேங்களா, ஆந்திராவை தான் என்ன பண்ணியிருப்பாங்க, பிரித்து தெலுங்கானாவை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, உருவாக்கியிருப்பாங்க. அப்போ இறுதியாக பிரிக்கப்பட்ட மாநிலம் எதுங்க? ஆந்திரா. ஓகேங்களா? ஸோ 29வது மாநிலமாக வந்து ஆந்திரா வந்து பிரித்து தெலுங்கானா வந்து உருவாயிருக்கும். ஓகேங்களா? அப்போ பிரிக்கப்பட்ட மாநிலம் அப்படின்னா வந்து ஆந்திரா. உருவான மாநிலம் எது உருவாச்சுனா தெலுங்கானா தான் வந்து உருவாச்சிங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்காக போடப்பட்ட அந்த கமிஷன் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா கமிஷன். இதே நல்லா நான் வச்சுங்க. ஸ்ரீ கிருஷ்ணா கமிஷன் அப்படின்ற கமிஷனோட அறிக்கையின்படி தான் என்ன பண்ணியிருந்தாங்க, இந்த மாநிலத்தை வந்து பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ 2014. ஓகேங்களா? சரி, நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் பாருங்கள். இப்போ பகுதிகள் நம்ம அட்டவணைகள் தான் பார்க்க போகிறோம். ஸோ பகுதிகளை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தற்போது அரசியலமைப்பில் உள்ள பகுதிகள் எத்தனை? தற்போது அரசியலமைப்பில் உள்ள பகுதிகள் எத்தனை? ஸோ ஆப்ஷன்ஸ் கீழே இருக்குது. நான் ஆப்ஷன்ஸ் வாசிக்கலை. ஓகேங்களா? ஏன்னா சில பேர் ஆப்ஷன்ஸ் வாசித்தா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுதுன்றீங்க. ஸோ நான் ஆப்ஷன்ஸ் வாசிக்கலை, கொஸ்டின் மட்டும் வாசிச்சிருக்கேன். ஆன்சர் மட்டும் நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரிங்க. இப்போ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்க்கலாங்களா? இதுக்கான ஆன்சர் என்ன? நமது அரசியலமைப்பில் உள்ள பகுதிகள். ஸோ நமது அரசியலமைப்பில் இப்போ இருக்கக்கூடிய பகுதிகள் எத்தனை அப்படின்றத வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கொஸ்டினை வந்து இப்போ நம்ம கேட்டிருக்கோம். ஓகேங்களா? ஏன்னா ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா 22 பகுதியில் இருந்ததுங்க. இப்போ எவ்வளோ இருக்குடானா 25 பகுதிகள் வந்து காணப்படுது. அப்போ இதனோட ஆன்சர் வந்து சி. ஓகேங்களா? அரசியலமைப்போட ஆரம்பத்தில் இருந்த பகுதிகளோட எண்ணிக்கை 22 பகுதியில் இருந்தது. இப்போ 25 பகுதிகளாக வந்து இருக்குங்க. ஓகேங்களா? அப்போது சி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். இந்திய அரசியலமைப்பின் பகுதி 3 எதை பற்றியது? ஸோ இந்திய அரசியலமைப்போட பகுதி 3 வந்து பார்த்தீங்கன்னா எதை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்குது? ஸோ 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். இந்திய ஒன்றியம், அதன் பகுதிகள், குடியுரிமை, அடிப்படை உரிமைகள், அரசு கொள்கையினை வழிகாட்டும் நெறிமுறைகள். ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் நீங்கள் கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சி தாங்க இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ பகுதி 3 இந்திய அரசியலமைப்போட பகுதி 3 எதை பற்றி சொல்லுதுன்னா அடிப்படை உரிமைகள், அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றி தாங்க வந்து சொல்லுது. ஓகேங்களா? ஸோ விதி 12லிருந்து விதி 35 வரும் எதை பற்றி சொல்லுதுன்னா பகுதி 3 அடிப்படை உரிமைகளை பற்றி தான் வந்து சொல்லுது. அப்போ இதுக்கு தான் ஆன்சர் சிங்க. ஓகேங்களா? ஸோ பகுதி 1 இது பகுதி 1 தாங்க. இது பகுதி 1 இதுங்க, இந்திய ஒன்றியமும் அதன் பகுதிகளும். ஓகேங்களா? ஸோ பகுதி 2 எதை பற்றி சொல்லுதுன்னா குடியுரிமை. பகுதி 2 வந்து பார்த்தீங்கன்னா குடியுரிமையை பற்றி சொல்லக்கூடியது. பகுதி 3 வந்து அடிப்படை உரிமைகள். பகுதி 4 பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்பி. ஓகேங்களா? அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. அரசு கொள்கையினை வழிகாட்டும் நெறிமுறைகள். ஸோ இது வந்து பகுதி 4ங்க. ஓகேங்களா? அப்போ நம்ம கேட்டுக்கிற கேள்விங்க பகுதி 3 தான். பகுதி 3 வந்து அடிப்படை உரிமைகளை பற்றி சொல்லக்கூடியதாக வந்து இருக்குது. ஓகேங்களா? சரி, அடுத்து நம்ம பார்க்க போகிறது 3வது கொஸ்டின். பகுதி 4A அடிப்படை கடமைகள் எந்த சட்டத்திட்டத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது? பாருங்கள், பகுதி 4A வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமைகளை வந்து சேர்த்துருப்பாங்க. அதாவது விதி 51A வந்து சேர்த்துருப்பாங்க. ஓகேங்களா? அது எந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக சேர்க்கப்பட்டது அப்படின்றது தான் உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் கீழே இருக்குது. ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், கரெக்டான ஆன்சரை கெஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஒரு டெஸ்ட் போல் நீங்கள் என்ன பண்ணலாம், ஆன்சர் வந்து கெஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 42வது திருத்தம் 1976. ஸோ பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ 42வது திருத்தம் 1976 மூலமாக தான் என்ன பண்ணுறாங்க, விதி 51A அடிப்படை கடமைகளை 4A வந்து என்ன பண்ணுறாங்க, சேர்க்குறாங்க. ஓகேங்களா? அப்போ பாருங்கள், 1 வந்து இந்திய ஒன்றியம் அதன் பகுதிகள் பார்த்தோம். 2வது வந்து குடியுரிமை. பகுதி 3 அடிப்படை உரிமைகள். பகுதி 4 டிபிஎஸ்பி பார்த்தோம். பகுதி 4A வந்து அடிப்படை கடமைகளை சேர்க்குறாங்க. எது மூலமாக? 42வது திருத்தம் 1976 மூலமாக. ஓகேங்களா? சரி, அடுத்து நம்ம பார்க்க போகிறது 4வது கொஸ்டின். கூற்றை கவனி. ஓகேங்களா? 3 கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க. 1, பஞ்சாயத்து ராஜ் 73வது திருத்தம் 1992 மூலம் சேர்க்கப்பட்டது. கூற்று 2, நகராட்சி அமைப்புகள் அதாவது நகர்பாலிகா 74வது திருத்தம் 1992 மூலம் சேர்க்கப்பட்டது. அடுத்து கூட்டுறவு சங்கங்கள் 92வது திருத்தம் 2011 மூலம் சேர்க்கப்பட்டது. 92வது திருத்தம் 2011 மூலம் சேர்க்கப்பட்டது.
சூப்பர் கைஸ். இதுக்கான ஆன்சர் நேரம் நீங்கள் கீழே பார்த்து கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஏதாங்க இதுக்கான ஆன்சர். 1 2 சரி, தேர்ட் ஒன் வந்து தவறுங்க. ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் பகுதி 9 பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா பகுதி 9 வந்து பார்த்தீங்கன்னா 3 சேர்த்துருப்பாங்க. பகுதி 9 வந்து பஞ்சாயத்து ராஜ் முதல்ல சேர்க்கப்பட்டிருக்கும். 73வது திருத்தம் 1992 கரெக்டுங்க. அதுக்கப்புறம் பகுதி 9A நகரப்பாலிகா சேர்த்துருப்பாங்க. 74வது திருத்தம் 1992 அதே வருஷம் தான் 73 74. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சங்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ சேர்த்துருப்பாங்க அப்படின்னா 97வது திருத்தம். ஸோ 97ங்க. 97வது திருத்தம் 2011. அப்போ 97ன்னு வந்திருக்கணும். ஓகேங்களா? 92 அப்படின்றது தவறு. சரிங்களா? அப்போ இங்கே 1 2 சரியாக இருக்குது. 3வது வந்து கூற்று தவறுன்றதுனால நம்ம வந்து தவறுன்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஏதா இதுக்கான ஆன்சர் என்னென்னு வந்திருக்கணும். 97வது திருத்தம் 2011 மூலம் தான் சேர்க்கப்படுது. ஓகேங்களா? அது ரொம்ப முக்கியங்க. நல்லா பார்த்துங்க. ஸோ 9வது பகுதியில் 73வது திருத்தம் 1992 பஞ்சாயத்து ராஜ், 74வது திருத்தம் 1992 நகர்பாலிகா, 9A சேர்க்குறாங்க. 9Bயில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சங்கம், 97வது திருத்தம் 2011. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 5வது கொஸ்டின். மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான உறவுகள் பற்றி குறிப்பிடும் விதி எது? ஸோ மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான உறவுகள் பற்றி குறிப்பிடக்கூடிய அந்த பகுதி எது? ஓகேங்களா? ஸோ விதி இல்லைங்க, பகுதி எது? பகுதி 5, பகுதி 6, பகுதி 8, பகுதி 11. ஓகேங்களா? சூப்பருங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாங்களா? இதுக்கான ஆன்சர் டி, பகுதி 11. ஓகேங்களா? ஸோ நான் ஆன்சர் கொஞ்சம் வேகமாக சொல்கிறப்போ உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து நான் வந்து இது பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தான் நான் வேகமாக சொல்கிறேன். ஸோ பகுதி மத்திய மாநில அரசுகளுக்கான உறவுகளை பற்றி சொல்லக்கூடிய விதி வந்து பார்த்தீங்கன்னா பகுதி 11ங்க. ஓகேங்களா? ஸோ இது பாருங்கள், பகுதி 5 பொறுத்தவரையிலும் இது வந்து ஒன்றிய அரசு, அதாவது மத்திய அரசை பற்றி குறிப்பிடுது. ஓகேங்களா? பகுதி 6 பொறுத்தவரையிலும் மாநில அரசு, மாநில அரசு. அப்போ பாருங்கள், 5யும் 6யும் கூட்டினீங்கன்னா என்ன வரும்? 11 வரும். அப்போ பாருங்கள், 11 எதை பற்றி சொல்லுது? மத்திய மாநில அரசு உறவுகள் பற்றி சொல்லுது. அப்போ நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுலாம் பாருங்கள். பகுதி 5னா மத்திய அரசு, பகுதி 6னா மாநில அரசு, 5 6யும் கூட்டினா 11. அப்போ மத்திய அரசு மாநில அரசு உறவுகளை பற்றி சொல்லக்கூடிய பகுதி வந்து பார்த்தீங்கன்னா பகுதி 11. ஓகேங்களா? ஸோ பகுதி 8 பற்றி உங்களுக்கு தெரியும். பகுதி 8ன்றது வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் பிரதேசங்களை பற்றி குறிப்பிடுதுங்க. சரிங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? பகுதி 11 டி தான் இதுக்கான ஆன்சர். மத்திய மாநில உறவுகளை பற்றி சொல்லக்கூடிய பகுதி 11. அடுத்து பாருங்கள், 6வது கொஸ்டின். 64வது திருத்தம் 42வது திருத்தம் 1976 மூலம் தீர்ப்பாயங்கள் எதில் சேர்க்கப்பட்டுள்ளது? பாருங்கள், 42வது திருத்தம் 1976 பிரகாரம் தான். எப்படி நம்ம அடிப்படை கடமைகளை 42வது திருத்தம் 1976 மூலமாக சேர்த்தாங்களோ அதே போல் என்ன பண்ணுறாங்க, தீர்ப்பாயங்களை வந்து பகுதியில் சேர்க்குறாங்க. அதே 42வது திருத்தம் 1976 மூலமாக. ஆனால் எந்த பகுதியில் சேர்த்துருக்காங்க அப்படின்றத உங்களுக்கான கேள்வி. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஆப்ஷன் பார்த்து நிறைய கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னா பகுதி 14A. ஓகேங்களா? பகுதி 14 7 தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த தீர்ப்பாயங்களை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சேர்த்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போது 14A அப்படின்றது தான் இதுக்கான சரியான ஆன்சர். 42வது திருத்தம் 1976. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 7வது கேள்வி பாருங்கள். தேர்தல் மற்றும் தேர்தல் ஆணையம் பற்றி குறிப்பிடும் பகுதி எது? ஸோ இந்திய தேர்தல் ஆணையத்தையும் பற்றி குறிப்பிடக்கூடிய அந்த பகுதி எது? பகுதி 15, 16, 19, 21. ஓகேங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். தேர்தல் மற்றும் தேர்தல் ஆணையங்களை பற்றி குறிப்பிடக்கூடிய விதி. சூப்பர். இதுக்கான ஆன்சர் நேரம் நீங்கள் கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. பகுதி 15 ஏதாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ பகுதி 15 தான் தேர்தல் மற்றும் இந்திய தேர்தல் ஆணையங்களை பற்றி என்ன பண்ணுதுங்க, குறிப்பிடுதுங்க. ஓகேங்களா? ஸோ பகுதி 16 பொறுத்தவரையிலும் இந்த பட்டியலினத்தவருக்கான பிற்படுத்தப்பட்டவருக்கான சில சிறப்பு விதிகளை தான் வந்து பார்த்தீங்கன்னா 16 வந்து குறிப்பிடுது. 19 ஸோ 19 பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளதில் இருக்கக்கூடிய இதர விதிகள். ஓகேங்களா? ஸோ மற்ற விதிகள் என்ன இருந்தால் அதெல்லாம் வந்து 19 வச்சுருக்காங்க. 21 பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தற்காலிகமாக இருக்கக்கூடிய சிறப்பு விதிகள் வந்து 21 சொல்லுதுங்க. ஓகேங்களா? அப்போ பகுதி 15 பொறுத்து தான் என்ன சொல்கிறாங்க, இந்திய தேர்தல் மற்றும் தேர்தல் ஆணையங்களை பற்றி குறிப்பிடக்கூடிய பகுதி வந்து பகுதி 15. அடுத்து கூற்றை கவனி. பகுதி 17 ஆட்சி மொழிகள். ஸோ பகுதி 17 வந்து ஆட்சி மொழிகளை பற்றி சொல்லுது. பகுதி 18 அவசர நிலை பிரகடனங்கள். பகுதி 18 என்ன சொல்லுதுன்னா அவசர நிலை நெருக்கடி நிலை பிரகடனங்களை பற்றி சொல்லுது. பகுதி 20 அரசியலமைப்பு திருத்தங்கள். பகுதி 20 வந்து அரசியலமைப்பு திருத்தங்களை பற்றி சொல்லுது. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் கீழே இருக்குது. ஆன்சர் நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர்ஸ் நேரம் கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஏன்னா அனைத்துமே சரிங்க. பகுதி 17 தான் ஆட்சி மொழிகளை பற்றி சொல்லுது. விதி 343 விதி 351 வரை. ஓகேங்களா? இது ரெண்டுமே ரொம்ப முக்கியங்க. பகுதி 18 அவசர நிலை நெருக்கடி நிலை பிரகடனங்கள் விதி 352 விதி 360 வரை ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது. அதே போல் இதுவும் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அரசியலமைப்பு திருத்தங்கள் பகுதி 20 தான் அரசியலமைப்பு திருத்தங்களை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்குது. விதி 368. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? அப்போ இங்கே எல்லாமே சரியாக இருக்குது. அனைத்துமே சரி. டி தாங்க இதுக்கான ஆன்சர்.
அடுத்து பாருங்கள், அட்டவணையின மற்றும் பழங்குடியின பிரதேசம் பற்றி குறிப்பிடும் பகுதி எது? அதுங்க அட்டவணையின மற்றும் பழங்குடியின பிரதேசங்களை பற்றி குறிப்பிடும் பகுதி எது? ஸோ 10, 7, 8, 12. சூப்பர். எதுங்க? பகுதி 10 தாங்க இதுக்கான ஆன்சர். ஏதா இதுக்கான ஆன்சர். ஸோ அட்டவணையின மற்றும் பழங்குடியின பிரதேசங்களை பற்றி குறிப்பிடக்கூடிய பகுதி வந்து பார்த்தீங்கன்னா பகுதி 10ங்க. ஓகேங்களா? அதாவது ஷெடியூல்ஸ் அண்ட் ட்ரைபல் ஏரியாஸை பற்றி குறிப்பிடக்கூடிய அந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா 10வது பகுதி. ஓகேங்களா? அப்போ 10வது பகுதி தான் அது வந்து குறிப்பிடுது. அடுத்து, அரசியலமைப்பு பகுதி 7 இருந்த விதி 238 நீக்கப்பட்ட சட்ட திருத்தம் எது? பாருங்கள், அரசியலமைப்போட பகுதி 7. ஓகேங்களா? ஸோ பகுதி 7ல் இருந்த ஒரு விதி என்ன பண்ணியிருப்பாங்க? நீக்கியிருப்பாங்க. ஓகேங்களா? 238வது விதி என்ன பண்ணப்பட்டிருக்கும்? நீக்கப்பட்டிருக்கும். அந்த நீக்கிய அந்த சட்ட திருத்தம் எது அப்படின்றதாங்க உங்களுக்கான கேள்வி. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்து நேரம் நீங்கள் கெஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ பகுதி 7ல் இருந்த அந்த விதி 238 நீக்கப்பட்ட சட்ட திருத்தம் 7வது திருத்தம் 1956. அப்போ ஏதாங்க இதுக்கான ஆன்சர். 1956 7வது திருத்தத்தின் மூலமாக தான் என்ன பண்ணுறாங்க? அந்த பகுதி விதி 238 நீக்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது இது வந்து அந்த அட்டவணையிலிருந்து பி பிரிவு மாநிலங்கள் பற்றி அந்த விஷயங்கள் என்ன பண்ணுறாங்க? மொத்தமாக 238 வந்து நீக்கிறாங்க. 7வது திருத்தம் 1956 பிரகாரம். ஓகேங்களா? ஸோ அப்போ இது ஏதான் வந்து இதுக்கான ஆன்சர். ஸோ இது நம்மளுக்கு தெரியும். 42வதுனா அடிப்படை கடமைகளை கொண்டு வந்தது. 74 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நகராட்சி அமைப்புகள். 97 அப்படின்றது கூட்டுறவு சங்கங்கள். அது நீங்கள் அப்படியே ஞாபகம் வச்சுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அட்டவணைகள். நம்ம பகுதிகள் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ அட்டவணைகள் பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தபோது எத்தனை அட்டவணைகளை கொண்டிருந்தது? பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு வந்து நடைமுறைக்கு வந்தபோது எத்தனை அட்டவணைகளை வந்து கொண்டிருந்தது? சூப்பர். இதுக்கான ஆன்சர் எதுங்க? 8 அப்படின்றதாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ நடைமுறைக்கு வந்தபோது 8 அட்டவணைகள் இருந்தது. இப்போ எத்தனை அட்டவணைகள் இருக்குடானா? 12 அட்டவணைகள் வந்து இப்போ காணப்படுது. ஓகேங்களா? அப்போ நம்ம கேட்டுக்கிற கேள்வி நடைமுறைக்கு வந்தபோது இருந்த அட்டவணைகளோட எண்ணிக்கை தான் கேட்டிருக்கோம். அப்போ 8 அப்படின்றத வந்து இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? தற்போது எத்தனை இருக்குடானா 12 அட்டவணைகள் வந்து இருக்குது. அதையும் ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறது பொருந்தாதது எது? இது பாருங்கள், 1வது அட்டவணை மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை பற்றியது. 2வது அட்டவணை குடியரசுத் தலைவர், ஆளுநர், நீதிபதிகள், சபாநாயகரின் சம்பளம் செலவுகளை பற்றியது. 3வது அட்டவணை எம்எல்ஏ மற்றும் எம்பிக்களின் பதவி பிரமாண உறுதிமொழிகளை பற்றியது. அடுத்து 4வது அட்டவணை பழங்குடியின பகுதிகள் தொடர்பான கட்டுப்பாட்டு விதிகளை பற்றியது. ஓகேங்களா? ஸோ இதில் பொருந்தாதது எது அப்படின்றத நீங்கள் கெஸ் பண்ணி சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ நான் படிக்கும்போதே நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அட்டவணைகளை தெளிவாக படித்தவங்க. ஓகேங்களா? ஸோ டி தாங்க இதில் வந்து பொருந்தாமல் இருக்குது. அப்போ டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஏன்னா 1வது அட்டவணை வந்து என்ன பண்ணுதுங்க? மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை பற்றி முழுக்க வந்து குறிப்பிடுதுங்க. ஓகேங்களா? ஸோ 2வது அட்டவணையை பொறுத்தவரையிலும் குடியரசுத் தலைவர், மாநில ஆளுநர், சபாநாயகர், மாநிலங்களவை தலைவர், துணைத் தலைவர், நீதிபதிகள், உயர்நீதிமன்ற நீதிபதிகள், உச்சநீதிமன்ற நீதிபதிகள், சிஏஜி தலைமை தணிக்கை அதிகாரி, இவங்களோட அந்த சம்பளம் எவ்வளோ, அவங்களோட படிகள் எவ்வளோ, சலுகைகளை பற்றி குறிப்பிடக்கூடியதான் வந்து பார்த்தீங்கன்னா 2வது அட்டவணை. இதுவும் கரெக்டு தான். 3வது அட்டவணை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதவி பிரமாணம். ஓகேங்களா? ஸோ ஒருத்தரும் பாராளுமன்ற தேர்தல் வேட்பாளராக இருக்கட்டும், மத்திய அமைச்சர்களாக இருக்கட்டும், எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், எம்பிக்களாக இருக்கட்டும், உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக இருக்கட்டும், தலைமை தணிக்கை அதிகாரி, ஸோ இவங்க உச்சநீதிமன்ற நீதிபதிகள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், இவங்களுக்கு எல்லாம் பதவி பிரமாண அந்த உறுதிமொழிகளை பற்றி சொல்லக்கூடியது தான் 3வது அட்டவணை. இதுவும் கரெக்டு தான். ஆனால் 4வது அட்டவணை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பழங்குடியின பகுதிகளை பற்றிய கட்டுப்பாட்டு விதிகள் அப்படின்றது வந்து தவறுங்க. ஓகேங்களா? ஏன்னா எதுனா 5வது அட்டவணை தான் வந்து பழங்குடியின அந்த பகுதிகளை பற்றியதுங்க. ஓகேங்களா? 5வது அட்டவணை தான் அந்த பழங்குடியின பகுதியில் வந்து கட்டுப்பாட்டு விதிகளை பற்றியது. அப்போ 4வது அட்டவணை எதை பற்றியது அப்படின்னா, ஸோ 4வது அட்டவணை வந்து பார்த்தீங்கன்னா மாநிலங்களவை மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கான இடஒதுக்கீடு. ஸோ மாநில ராஜ்யசபா இருக்கு இல்லையா, அந்த ராஜ்யசபாவில் யூனியன் பிரதேசங்களுக்கும் மாநிலங்களுக்கும் எவ்வளோ இடஒதுக்கீடு வழங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அட்டவணை தான் வந்து பார்த்தீங்கன்னா 4வது அட்டவணை. ஓகேங்களா? அப்போ இங்கே டி தான் தவறாக இருக்குது. இன்னொன்று வந்திருக்கணும் 4வது அட்டவணைனா ராஜ்யசபாவோட இடஒதுக்கீடு பற்றி வந்திருக்கணும். 5வது அட்டவணை தான் அந்த பட்டியலினத்தோட கட்டுப்பாட்டு விதிகளை வந்துடும். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது 13 கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்கள், மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான பகிர்வை பற்றி கூறும் அட்டவணை எது? ஸோ மத்திய மாநில அந்த அரசுகளுக்கு இடையான அந்த பகிர்வுகளை பற்றி குறிப்பிடக்கூடிய அந்த அட்டவணை எது அப்படின்றத உங்களுக்கான கேள்வி. 5வது, 6வது, 7வது அண்ட் 8வது அட்டவணை. சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? 7வது அட்டவணை. சி தாங்க வந்து இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ 7வது அட்டவணை தான் வந்து பார்த்தீங்கன்னா எதை பற்றி குறிப்பிடுதுங்க? இந்த மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அதிகார பங்கீடை பற்றி என்ன பண்ணுதுங்க? குறிப்பிடுதுங்க. ஸோ அது 3 வகையான அதிகார பங்கீடாக வச்சுருப்பாங்க. அது நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ அதாவது
மத்திய பட்டியல் பொதுப்பட்டியல் மத்திய பட்டியல் மாநில பட்டியல் பொதுப்பட்டியல்னு சொல்லிட்டு வச்சுருந்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ மத்திய பட்டியலை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா தொடக்கத்தில் 97 இருந்திருக்கும், இப்போ வந்து 100 இருக்குங்க. மாநில பட்டியலை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா தொடக்கத்தில் 61 இருந்திருக்கும், இப்போ எவ்வளோ இருக்குங்க? 66 இருக்குது. ஓகேங்களா? ஸோ தொடக்கத்தில் வந்து பொதுப்பட்டியலை பொறுத்தவரைக்கும் தொடக்கத்தில் 52 இருந்திருக்கும், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 47 இருக்குங்க. இப்போ எவ்வளோ இருக்குது? 47 தான் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ இதுதான் வந்து மத்திய மாநில அரசுகிட்ட அந்த பகிர்வை பற்றி சொல்லக்கூடிய அந்த விதி அட்டவணை வந்து பார்த்தீங்கன்னா 7வது அட்டவணை. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது அரசியலமைப்பின் 8வது அட்டவணை எதை பற்றி குறிப்பிடுகிறது? ஸோ அடுத்து நம்ம அரசியலமைப்போட 8வது அட்டவணை எதை பற்றி குறிப்பிடுகிறது? சூப்பர். ஆப்ஷன் பற்றி நேரம் இது பண்ணிகிட்ருப்பீங்க. இது மொழிகளை பற்றியது, இந்தியாவோட ஆட்சி மொழிகளை பற்றி வந்து குறிப்பிடக்கூடிய அதுதான். இந்தியாவில் எந்தெந்த மொழிகள் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு குறிப்பிடக்கூடிய அந்த அட்டவணை தான் வந்து பார்த்தீங்கன்னா 8வது அட்டவணை. ஓகேங்களா? அப்போ 8வது அட்டவணை தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி குறிப்பிடுதுங்க. ஓகேங்களா? பகுதியில் எத்தனை பார்த்தோம்? 17வது பகுதி தான் ஆட்சி மொழியை பற்றி குறிப்பிடும். ஆனால் அட்டவணையில் 8வது அட்டவணை வந்து பார்த்தீங்கன்னா மொழிகளை பற்றி குறிப்பிடுதுங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தபோது அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை யாது? இது ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினை. அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தபோது அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை யாது? அதாவது அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தபோதுன்னா எப்போங்க? ஜனவரி 26, 1950. அப்போ எத்தனை மொழிகள் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருந்தது தான் நம்ம வந்து கேட்குறோம். ஓகேங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? 14 ஏ தாங்க இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? அப்போது அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தபோது அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளாக இருந்தது வந்து 14. இப்போ எவ்வளோ மொழிகள் வந்து அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளாக இருக்குடானா 22 மொழிகள் வந்து அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளாக வந்து காணப்படுதுங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் ஞாபகம் வச்சுங்க, நடைமுறைக்கு வந்தப்போ 18, இப்போ வந்து 22 இருக்குது. அடுத்து நம்ம பார்த்தோம் இல்லையா, மொத்தம் எத்தனை மொழிகள்? 14 மொழிகள் வந்து அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளாக வந்து அப்போ இருந்ததுங்க, எப்போ நடைமுறைக்கு வந்தப்போ. அப்போ அதுக்கப்புறம் 15வது மொழியான சிந்தி மொழி, அப்போ 5வது மொழியாக எதை சேர்த்துருப்பாங்கடானா சிந்தி மொழியை தான் வந்து சேர்த்துருப்பாங்க. அந்த சிந்தி மொழி சேர்க்கப்பட்ட சட்ட திருத்தம் எது அப்படின்றதாங்க உங்களுக்கான கேள்வி. ஓகேங்களா? சிந்தி மொழியை சேர்க்கப்பட்ட அந்த சட்ட திருத்தம் எது? சூப்பர். ஆப்ஷன் பார்த்து நேரம் நீங்கள் கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. 21வது சட்ட திருத்தம் 1967. ஓகேங்களா? அப்போ பி தாங்க இதுக்கான ஆன்சர். 21வது சட்ட திருத்தம் 1967 பிரகாரம் தான் என்ன பண்ணியிருப்பாங்க? சிந்தி மொழியை வந்து 15வது மொழியாக வந்து சேர்த்துருப்பாங்க. அப்போ பி தான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து நம்ம பார்க்கலாம் பாருங்கள். 16, 17, 18வது மொழிகளாக கொங்கணி, மணிப்புரி, நேபாளி ஆகிய மொழிகள் சேர்க்கப்பட்ட சட்ட திருத்தம் எது? பாருங்கள், 5வது மொழியாக சிந்தி மொழியை அங்கே சேர்க்குறாங்கன்னு பார்த்தோம். 21வது திருத்தம் 1967 பிரகாரம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 17, 18, 16, 17, 18 மொழிகளான கொங்கணி, மணிப்புரி, நேபாளியை வந்து எந்த சட்டத்திருத்தத்தின் மூலமாக வந்து பார்த்தா அட்டவணையில் சேர்க்குறாங்க அப்படின்றதாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சரும் நீங்கள் நேரம் பார்த்துட்ருப்பீங்க, கண்டுபிடிச்சிட்ருப்பீங்க. 71வது சட்டத்திருத்தம் 1992. ஸோ 71, 92. ஓகேங்களா? ஸோ அப்போ 21வது சட்டத்திருத்தம் 1967 பிரகாரமாக சிந்தி மொழியை சேர்க்குறாங்க. 71வது சட்டத்திருத்தம் 1992 மூலமாக கொங்கணி, மணிப்புரி, நேபாளி போன்ற மொழிகளை வந்து சேர்க்குறாங்க. ஓகேங்களா? சரி, அடுத்து நம்ம பார்க்க போகிறது 92வது திருத்தம் 2003 மூலம் சேர்க்கப்பட்ட மொழிகள் யாவை? பாருங்கள், மொத்தம் நம்ம எத்தனை மொழிகள்னு பார்த்தோம்? 22 மொழிகள் இப்போ இருக்குதுன்னு பார்த்தோம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் 18 மொழிகள் வரும்னு பார்த்துட்டோம். அப்போ இன்னும் 4 மொழிகள் அதுக்கப்புறம் சேர்த்துருக்காங்க. அந்த சட்ட திருத்தம் தான் 92வது சட்ட திருத்தம் 2003. ஓகேங்களா? அப்போ 92வது சட்ட திருத்தம் 2003 மூலமாக சேர்க்கப்பட்ட மொழிகள் எது எதுன்னு தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். கீழே கொடுத்துரு அது எந்த ஆப்ஷன் தான் கரெக்டாக கண்டுபிடிங்க. ஓகேங்களா? சூப்பர். அதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாங்களா? ஸோ டி தாங்க இதுக்கான ஆன்சர். போடா, டோகிரி, சாந்திலி, மைதிலி. அதாவது 92வது திருத்தம் 2003 பிரகாரமாக வந்து பார்த்தீங்கன்னா போடா 19வது மொழியாக போடாவும், 20வது மொழியாக டோகிரியாகவும், 21வது மொழியாக சாந்திலியாகவும், 22வது மொழியாக வந்து மைதிலியும் வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அப்போ டி தான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து பாருங்கள், 1951 முதல் அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்ட அட்டவணை எது? பாருங்கள், 1951 முதல் அரசியலமைப்பு சட்டத்திருத்தம். ஸோ முதல்ல அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்திருப்பாங்க. அதன் மூலமாக சேர்க்கப்பட்ட அந்த அட்டவணை எது அப்படின்றத உங்களுக்கான கேள்வி. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன்ஸ் கீழே இருக்குது, நிறைய நீங்கள் கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 9வது அட்டவணை. ஓகேங்களா? ஏதாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ 9வது அட்டவணை 1951 முதலாவது சட்டத்தின் பிரகாரம் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, கூட்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஜமீன்தாரி முறை ஒழிப்பு தாங்க வந்து இதை பற்றி முழுக்க வந்து சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? எதுங்க? ஜமீன்தாரி முறை ஒழிப்பு, நில சீர்திருத்தங்கள் தான் வந்து இது சொல்லியிருக்கும். ஸோ முதல் சட்டத்திருத்தமே அதுதான். அது 9வது அட்டவணையில் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும், சேர்க்கப்பட்டிருக்கும்.
அடுத்து 20வது கொஸ்டின் பாருங்கள். 10வது அட்டவணை 52வது திருத்தம் 1985 மூலம் சேர்க்கப்பட்டது. பாருங்கள், 10வது அட்டவணை வந்து பார்த்தீங்கன்னா 1985 52வது சட்ட திருத்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூற்று 2. 11வது அட்டவணை 73வது சட்ட திருத்தம் 1992. அடுத்து 12வது அட்டவணை 74வது திருத்தம் 1993 மூலம் சேர்க்கப்பட்டது. ஸோ ஆப்ஷன்ஸ் கீழே இருக்குது, நீங்கள் அதை பார்த்துட்டே வந்து நீங்கள் சொல்லலாம். சூப்பர். இதுக்கான ஆன்சர் நீங்கள் கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள். ஓகேங்களா, ஏதாங்க இதுக்கான ஆன்சர். 1 2 சரி, 3வது வந்து தவறுங்க. ஸோ 10வது அட்டவணையை பொறுத்தவரையிலும் வந்து பார்த்தீங்கன்னா கட்சி தாவல் தடை சட்டம். ஓகேங்களா, 10வது அட்டவணையை பொறுத்தவரையிலும் கட்சி தாவல் தடை சட்டம் தான் 12வது அட்டவணை 10வது அட்டவணைங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ 52வது சட்ட திருத்தம் 1985 மூலமாக இந்த கட்சி தாவல் தடை சட்டம் வந்து என்ன பண்ணப்படுதுங்க, கோட்படுதுங்க. ஸோ பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சி தாவல் ஏற்பட தகுதி ஏற்பு செய்வதற்கான அந்த அட்டவணை தான் வந்து இது சொல்லுது. ஓகேங்களா, அப்போ 10வது அட்டவணை கட்சி தாவல் தடை சட்டம் 52வது சட்ட திருத்தம் 1985, இது கரெக்டு தான். 11வது அட்டவணை வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் பற்றியது. இது வந்து பார்த்தீங்கன்னா 73வது சட்ட திருத்தம் 1992 புதிதாக சேர்க்கப்பட்டது. இது நம்ம பகுதிகளிலே பார்த்துருப்போம். ஸோ பகுதிகளை பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இதே 73வது சட்ட திருத்தம் தான் அங்கேயும் பார்த்துருப்போம். பஞ்சாயத்து ராஜ் 1992 9வது பகுதியில் வந்து சேர்த்துருப்பாங்க. அதே தாங்க இப்போ என்ன பண்ணுறாங்க, இங்கே 11வது அட்டவணையில் அதே சட்டத்தின் மூலமாக இங்கே சேர்க்குறாங்க. அடுத்து 12வது அட்டவணையால் எதை சேர்க்குறாங்க, நகர்பாலிகா. ஓகேங்களா, ஸோ நகர பஞ்சாயத்துகள் நகராட்சி அமைப்புகளை சேர்க்குறாங்க. 74வது திருத்தம் 1993, இது தாங்க தவறு. ஏன்னா இதுவும் அதே 1992 ஒரே வருஷத்தில் தான் சேர்த்துருப்பாங்க. ஆனால் அடுத்தடுத்த சட்ட திருத்தங்கள் 92ல் தான் பஞ்சாயத்து ராஜும் நகர்பாலிகா சேர்க்கப்படுது. ஸோ 73வது சட்ட திருத்தம் 92னா பஞ்சாயத்து ராஜ், 74வது சட்ட திருத்தம் 92னா நம்ம நகர்பாலிகா. ஓகேங்களா, அப்போ இங்கே 92ன்னு வந்திருக்கணும். 3வது கூட்டுற தவறாக இருக்கிறதுனால ஏ எடுத்துக்கிறோம். 1 2 சரி. ஓகேங்களா, அப்போ பாருங்கள், 10வது அட்டவணை கட்சி தாவல் தடை சட்டம் 52வது சட்ட திருத்தம் 1985, 11வது அட்டவணை பஞ்சாயத்து ராஜ், 73வது சட்ட திருத்தம் 1992, 12வது அட்டவணை வந்து பார்த்தா நகர்பாலிகா, 74வது திருத்தம் 1992 தான் அதுவும். ஓகேங்களா, சரிங்க. இப்போ இதுக்கான ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கொடுத்துறேன் பாருங்கள். இந்திய அரசியல் அமைப்பு 11வது அட்டவணையான பஞ்சாயத்து ராஜ் எத்தனை கடமைகளை குறிப்பிடுகிறது? பாருங்கள், 11வது அட்டவணை பஞ்சாயத்து ராஜ் நம்ம பார்த்துட்டோம். அது 73வது சட்ட திருத்தம் 1992 மூலமாக சேர்த்துருக்காங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா, அப்போ அந்த பஞ்சாயத்து ராஜ் சார்ந்த அந்த விதியான 243G ஆனது எத்தனை கடமைகளை குறிப்பிடுகிறது அப்படின்றதாங்க வந்து உங்களுக்கான கேள்வி. ஸோ 18 கடமைகள், 25 கடமைகள், 29 கடமைகள், 35 கடமைகள். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள், அதை நான் உங்களுக்கு இதெல்லாம் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். ஓகேங்களா, சரிங்க. இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் படிக்க வேண்டிய டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டிய டாபிக் முக்கியமான விதிகள். ஓகேங்களா, ஸோ நம்ம அடிப்படை உரிமைகள் குடியுரிமையெல்லாம் இருக்குங்க. அதுக்கு முன்னால் இந்த டாபிக் எல்லாம் நம்ம முடிச்சிடும். ஏன்னா இதுலேருந்து கம்பல்சரி கொஸ்டின்ஸ் வந்துட்டுருக்கு. ஓகேங்களா, ஸோ அரசியலமைப்போட முக்கியமான அந்த விதிகள்லாம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, படிக்க போகிறீங்க. ஓகேங்களா, அரசியலமைப்பின் முக்கிய விதிகள். ஓகேங்களா, ஸோ நீங்கள் 10th புக்கு அந்த அரசியல் அறிவியல்னு ஒரு புக்கு இருக்கும் 11th 12th, அந்த புக்கில் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். 10th புக்கில் முக்கியமாக 10th புக்கில் இருக்கக்கூடிய அந்த அரசியலமைப்போட முக்கியமான விதிகள் ஒரே பக்கத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க 10th புக்கில். ஸோ அந்த பக்கத்தை எடுத்து நல்லா படிச்சிருங்க. மற்றெல்லாம் என்னென்ன இருக்கோ அதையும் சேர்த்து படிச்சிருங்க. ஸோ நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா எது தேவையோ அதை நான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன். ஓகேங்களா, சரிங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். யாருன்னா வேர் டு ஸ்டடி என்ன தேவைப்படுதோ நான் தெரியல. ஓகேங்களா, இதான் நீங்கள் 10th புக்கில் இருக்கிறதையும் படிச்சிருங்க. அரசியல் அறிவியல் புக்கு இருந்தால் அதையும் படிச்சிருங்க. இல்லைனா வந்து நீங்கள் நெட்டில் டவுன்லோட் பண்ணி அரசியல் அறிவியல் புக்கையும் வந்து வச்சு படிச்சிருங்க. ஓகேங்களா, சரிங்க. அப்போ இது அடுத்து நீங்கள் படிக்க வேண்டியது முக்கியமான விதிகள் தான் நீங்கள் படிக்கணும். அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை முடிச்சுட்டு சட்ட திருத்தங்கள் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஏன்னா இதில் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இப்போ விதிகள் சட்ட திருத்தங்கள் இது ரெண்டும் ஒன்றாவே நம்ம நடத்தலாம். ஸோ கன்ஃபியூஸ் ஆக வேணாம். நம்ம என்ன பண்ணலாம், தனித்தனியாக டெஸ்ட் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் கிளியராக வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா, அப்போ முக்கியமான விதிகள் படிக்க போகிறீங்க. அடுத்து முக்கிய சட்ட திருத்தங்கள் இது முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம வேகமாக குடியுரிமை, அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள் சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண போகலாம், வேகமாக நம்ம இன்னும் மூவ் பண்ணி போயின்னு வந்துடலாங்க. ஓகேங்களா, அப்போ அடுத்த டாபிக் சொல்லிட்டேன். அடுத்த டாபிக் படிச்சுட்டு தயாராக இருக்க வேண்டியது உங்களோட பொறுப்புங்க. ஸோ இந்த 2 டாபிக் இன்றைக்கே கண்டிப்பாக டெஸ்ட்டு நடந்துடும். ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.